ஒரு யூடியூப் சேனலில் நடந்த ஒரு விவாதம். அதில் நம்ம ஷபீர் அஹமது அவர்கள் பயங்கரமாக சலங்கை கட்டி ஆடியிருக்காப்புல. அதில் ஆடும்பொழுது குதிரை பேரங்கிறது ஏதோ இப்போ தான் முதல் முறையாக நடக்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி 2006 வெறும் 96 சீட்டை வச்சுக்கிட்டு திமுக மைனாரிட்டி ஆட்சியாக அவங்க ஆட்சி அமைக்கும் பொழுது, அதிமுகவிலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் கம்பன் ராமகிருஷ்ணன் அவர்களையும் அன்றைக்கி 2 பேரையும் அவங்க விலைக்கு வாங்கினாங்களே. அப்போ அவங்க 2 பேரும் கட்சி அவங்க எம்எல்ஏ சீட்டை ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப இடைத்தேர்தலில் திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றாங்களே. அப்போ அதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? அங்கே குதிரை பேரம் நடந்துச்சுன்னா அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அற்புதமான ஒரு தகவலை தோண்டி எடுத்துகிட்டு வந்து அவர் பேசியிருக்காப்புல. இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குது, என்ன பொய் இருக்குது, ஷபீர் அகமது அவர்கள் ஏன் இந்த பொய்யை வாலண்டியராக தெரிஞ்சே இந்த பொய்யை பரப்பணும், ஏன் இப்படி சலங்கையை கட்டி டிவி கேக்காக ஆடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த முயற்சிகள்லாம் ஏதோ தாவேக்காதான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் செய்கிறது. இதுதான் குதிரை பேரம். இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் யாரும் பண்ணலையா அப்படின்னா 2006 2011 திமுக ஆட்சி காலத்தில் திமுக மைனாரிட்டி அரசாங்கம் தான். அந்த ஆட்சி காலத்துல 2009 கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் திமுகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் இணைகிறாரு. மறுபடியும் திமுகவிலேயே சீட்ல நின்று பை எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த மாசம் வராரு. இந்த ஷபீர் அகமது அவர்கள் பேசுறதுக்கு நம்ம சதீஷ் அவர்கள், அரண்சை சதீஷ் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம்லேயே இந்த வீடியோ போட்டிருக்காரு, பதில போட்டிருக்காரு. குறிப்பாக நாங்கள் ஷபீர் அகமது அவர்கள் சொல்ல வருது, அந்த வீடியோவை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னாக்க பார்த்துருங்க. நம்மளுடைய ட்விட்டரில் இருக்குது, ட்விட்டர் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதில் போய்ட்டு இந்த வீடியோவை பார்த்துருங்க. அதில் சொல்ல வர்றது என்னன்னாக்க குதிரை பேரம் அப்படிங்கிறது டிவிக்கு ஏன் பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. ஏதோ குதிரை பேரம் இப்போ புதுசாக இப்போ தான் டிவிக்கே தான் பண்ணுறது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ டிவிக்கே பண்ணலைன்னு அவர் சொல்லலை, டிவிக்கே பண்ணவே இல்லைங்க அப்படின்னாக்கா அவர் பண்ணலாம் தானே சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாப்புல, ஏதோ முதல் முறையாக இப்போ தான் நடக்கிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு ஷபீர் அகமது வாயை விட்டுறாப்புல. இதுக்கு முன்னாடி 2006 திமுக கலைஞர் தலைமையில் ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிச்சு. ஜெயலலிதா அவர்கள் வாய்க்கு வாய் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது திமுக மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னாங்களே, அந்த 96 சீட்டை வச்சுட்டு ஆட்சி அமைச்ச திமுக மைனாரிட்டியாக இருந்த பொழுது அதிமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு இருக்கார் பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அப்போ அதிமுகவில் இருந்தார். அப்புறம் இதில் மதிமுகவில் இருந்த கம்பம் ராமகிருஷ்ணன் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியை விட்டுட்டு திமுகவில் சேர்றாங்க. எம்எல்ஏவை ஜெயிச்ச எம்எல்ஏவை அவங்க வேண்டான்னு ரிசைன் பண்ணிவிட்டு திமுகவில் சேர்றாங்க. திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் பை எலெக்ஷனில் திமுக சார்பாக அதே தொகுதியில் 2 பேர் நிற்கிறாங்க, நின்று வெற்றி அடைகிறாங்க. அப்புறம் திமுக சார்பாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ இப்போ நடந்தது குதிரை பேரம் டிவிகே சார்பாக நடத்தப்பட்டது. அவங்க எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு டிவிகே சேர்றது குதிரை பேரம் அப்படின்னாக்கா, அப்போ 2006 இதே மாதிரி அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்ற 2 பேர் அதை ராஜினாமா பண்ணிட்டு திமுக சார்பாக நின்று ஜெயிச்சிருக்காங்கனாக்கா அப்புறம் அதுக்கு பேர் குதிரை பேரம் தானே. ஏன்னா அவங்க 96 தான் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனை சீட்டு வந்தாலும் லாபம் தானே, அதை வச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குதிரை பேரம் நடத்திருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதில் நிறைய உண்மைகளை ஷபீர் அகமது அவர்கள் தெரிந்தே சொல்லாமல் போனாரா அல்லது தெரியாமல் சொல்லாமல் போனாரா அப்படின்னு நமக்கு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், புரட்சி பாரதம்லாம் இந்த கூட்டணியில் இருந்தாங்க. இவ்வளவு கூட்டணிகளோட தான் இது ப்ரீ எலெக்ஷன். இது அதாவது போஸ்ட்டாக அந்த அலையன்ஸ் பண்ணல, இது ப்ரீ அலையன்ஸாகவே அவங்க பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த கூட்டணிகளோட 234 தொகுதியும் பங்கிட்டுக்கிட்டு அப்படி தான் அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணாங்க. அப்படியே ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலும் திமுக கூட்டணி சார்பாக போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னாக்கா 163. அதனால் அவங்க யாரையும் குதிரை பேரம் பேசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 96ங்கிறது என்னன்னாக்கா திமுக தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சது 96 இந்த எலெக்ஷனில், கூட்டணிகளோடு சேர்ந்து ஜெயிச்சது 163. அப்போ 163னாக்கா குதிரை பேரம் பேசி ஆளை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னாக்கா டிஎம்கே அலையன்ஸ் 163 போயிட்டு தான் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர்கிட்ட போய் கோர்றாங்க. 96ன்னு சொன்னோம்னாக்கா ஃப்ளோரில் போயிட்டு நீங்கள் நிரூபிக்கணும் 118ங்கிறது, அவ்வளோதான். அங்கே போய்ட்டு 163 இருக்குது அவங்களுக்கு. அதனால் நேரடியாக போய் சிங்கிள் மெஜாரிட்டியாக எங்களுக்கு இருக்குது, நாங்கள் தனிப்பட்ட முறையில் குவான்டிட்டியாக நாங்கள் அதிகமாக இருக்கோம், எங்களை நீங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே கூப்பிட்றாங்க. ஃப்ளோரில் போயிட்டு 118ங்கிறது அவங்க நிரூபிக்கிறாங்க. 163 அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது, அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆதரிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த எலெக்ஷனில் திமுக ஆட்சியை பிடிச்சதே தவிர நீங்கள் எல்லாம் நினைக்கிறது மாதிரி திமுக ஒட்டுமொத்த கூட்டணியோடு சேர்த்து 96 தான் ஜெயிச்சிச்சு. அப்படி இல்லைனாக்கா திமுக கூட்டணியே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் 96 மட்டும் வாங்கினுச்சு. கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கவே இல்லை. அப்படி இல்லைனாக்கா எந்த கூட்டணியும் இல்லாமல் திமுக மட்டும் தனியாக நின்றுச்சு, அது 96 ஜெயிச்சு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. கூட்டணிகளோடு நின்று ஒட்டுமொத்தமாக 163, அதில் திமுக மட்டும் 96 வாங்கினுச்சு. அப்போ குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 163 வச்சிருக்கிற ஒரு கட்சி
எதற்காக அந்த 2 பேர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் கம்பன் ராமகிருஷ்ணன் இந்த 2 டிக்கெட்டை மட்டும் இங்கே தூக்கி போகிறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவசியம் இருந்தால் நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை கூட்டணி கட்சிகளாக இருக்கிறதுனால அந்த கூட்டணிகள் எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போகலாம், ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. அதனால் இந்த 2 டிக்கெட்டை தூக்கி சேர்த்தோம்னாக்கா 118 வந்துடும் அல்லது 119 வரும் அப்படின்னாக்கா ஷபீர் அகமது பேசுகிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் சிங்கிளாக இவங்க எடுத்ததுனாக்கா 96 2 போட்டாக்க 98ங்கிறது பச்சை குழந்தை கூட சொல்லிடும். அப்போ 98 வச்சுக்கிட்டு சிங்கிள் மெஜாரிட்டி ஆட்சி பிடிக்க முடியாது. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக எப்பா இவ்வளோ விளக்கம் கொடுக்குறியாப்பா 1 2க்கு 98லேருந்து ஷபீர் அகமது 98 99 100 101 102 112 வரைக்கும், அதுக்கப்புறம் 20 சீட் இருக்குது. அப்போ 20 சீட்டுக்கு குதிரை பேரம் பேசி சேர்த்துருந்தாங்கனாக்கா நீங்கள் சொல்கிறது ஓகே, குதிரை பேரம் நடந்திருக்கலாம் அல்லது நடந்திருக்கிறது அப்படிங்கிற வகையில் டிபேட் வைக்கலாம். அப்போ இவ்வளவு அப்பட்டமான பொய்யை, ஏன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்குதுல்ல, இப்போ இந்த 2 பேர் வந்து சேர்ந்ததுனாலே குதிரை பேரம்னாக்கா இதை ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த 2 டிக்கெட்டு தேவை அப்படிங்கிறதுனால கூட நீங்கள் சொன்னாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அந்த 2 பேரும் எப்போ ரிசைன் பண்ணிட்டு திமுகவில் வந்து சேர்றாங்கன்னா ஆட்சி அமைச்சு உறுதிமொழியெல்லாம் எடுத்து கலைஞர் கருணாநிதி ஆகிய நான் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து முதலமைச்சராகி அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணி ஒரு 4-5 மாதம் ரன் ஆனதுக்கு அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களும் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திமுகவில் சேர்றாங்க. அப்புறம் ஒரு மாதங்களில் பை எலெக்ஷன் வருது, அதே தொகுதியில் நிற்கிறாங்க, அப்புறம் திமுக சார்பாக வெற்றி பெறாங்க. இதில் எப்படி ராஜா குதிரை பேரம் நடந்திருக்க முடியும்? எனக்கு ஆளே தேவையில்லை, என்கிட்ட 11 பேர் இருக்குது ஆல்ரெடி, நான் எதுக்கு தேவையில்லாமல் 2 பேரும் வேலைக்கு வானா பைத்தியமா நான் என்ன பண்ணி? அப்போ இதை சொல்லவே இல்லை ஷபீர் அகமது. பொதுமக்கள்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கும்பொழுது அவங்க என்னவா பேசுகிறாருனாக்க இதை 96 மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக திமுக வாங்கியிருக்கு, அதனால் வந்து நிறைய கட்சிகள் வந்து 40 30 இப்படி வாங்கியிருக்கும் போட்டிருக்கு 3 நாள் கூட்டணி, அதனால 96 ஆட்சி அமைக்க கூப்பிட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை, இதில் இவ்வளோ உண்மைகள் இருக்குது. ஷபீர் அகமது இந்த உண்மையெல்லாம் பேசாமல் அழகாக மூடி மறைச்சிட்டு, எப்படி அந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் அந்த சேலைகளை கட்டி ஏழைகள் இருப்பதை மறைப்பார்களே அதுபோன்று உண்மைகளை தனது வாயால் மறைத்துவிட்டு பொய்களை விதைகளாக தூவி விட்டு போய்கொண்டே இருக்கிறார் நம்ம ஷபீர் அகமது அவர்கள். எப்படி போறாப்புனாக்கா அப்படி பரதநாட்டியம் ஆடிட்டே போறாப்புல, தலைவன் சலங்கையை கட்டினாப்புல சும்மா தலைவன் ஆடி தீர்த்துருவாப்புல. இல்லை இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ சதீஷ் அவர்களே சதீஷ் அரண்சையில் அந்த சின்ன வீடியோ போட்டிருந்தார், அதில் இன்னொரு தெளிவான ஒரு விஷயத்தை பேசியிருந்தாப்புல. அந்த 2 பேரும் மட்டும் அதிமுகவில் கூட்டணிகளையும் அதிமுகவிலையும் இருந்து அந்த 2 பேர் மட்டும் ராஜினாமா போட்டு இங்கே வந்து சேர்ந்தாங்க, அது குதிரை பேர் அப்படின்னாக்கா அன்னைக்கு அவங்க 2 பேரும் இங்கே வந்தது மாதிரி ராஜகண்ணப்பன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்று அன்னைக்கு எம்எல்ஏவாக இருந்த ராஜகண்ணப்பன் அதே காலகட்டத்தில் திமுகவில் உள்ள எம்எல்ஏ போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே போய் அதிமுகவில் சேர்றாப்புல, அந்த பை எலெக்ஷனில் அவரும் கண்டக்ட் பண்ணுறாப்புல. அப்போ அது குதிரை பேரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆட்சியை கலைப்பதற்கு திமுகவில் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஏன் குதிரை பேரம் பேசி ஆள் எடுத்துருக்கக்கூடாது? ஏன்னாக்கா கலைஞருக்கு குதிரை பேரம் பேசி ஆள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அவசியமே இல்லாத பொழுதே ஒரு குதிரை பேரம் 2 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு லாஜிக்காக தூக்கிட்டு வந்து உட்காந்துனாக்கா லாஜிக்காக இந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவில் வந்து ஒரு ஆளாக விலை பேசி அவங்க இழுத்து அதில் முதல் ஆளாக ராஜகண்ணப்பன் அவர்களை போய் ஏன் சேர்ந்துடக்கூடாது? அப்போ யாருக்கு இங்கே தேவை இருக்குனாக்கா ஜெயலலிதா அவர்களுக்கு தேவை இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்போ பார்த்தாலும் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன வேலைனாக்கா நேரடியாக டெல்லியில் போய் உட்காந்துருவாங்க, அந்த பார்லிமெண்ட் வாசலில் உட்காந்து ஒரே ஒப்பாரியை வைக்கும், கதறு பதறுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை கலைச்சி விடுங்க, இந்த ஆட்சியை கலைச்சி விடுங்க, இந்த ஆட்சியை கலைச்சிங்கனாக்கா நான் உங்களுக்கு ஆதரவு தர்றேன், இவனை கலைச்சி விடுங்க, இந்த ஆட்சியை கலைச்சிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி போய் ஒப்பாரி வைக்கிறது அவங்களுடைய வேலை. ஆனால் அன்றைக்கி அது நடக்கலை. வெற்றிகரமாக 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்தார். அந்த 5 ஆண்டுகளில் எக்கச்சக்கமான நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம்லேருந்து இன்னும் மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாமே அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அது நம்ம ஏற்கனவே ரூடியோவில் சொல்லியிருக்கோம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. சில முக்கியமான திட்டங்கள் மட்டும் நம்ம லிஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ அன்னைக்கு அதிமுக ஜெயிச்சது எவ்வளோ தெரியுமா? 2006 கூட்டணிகளோடு சேர்த்து அவங்க ஜெயிச்சது வெறும் 69. வெறும் 69 கூட்டணியோடு சேர்த்து. தனியாக அதிமுக மட்டுமே ஜெயிச்சது 61. இப்போ நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது? இப்போ இதை ஷபீர் பேசணுமா இல்லையா? இதை பேசினவர் சரி ராஜகண்ணப்பன் போனோம்னா இப்போ குதிரை பேரம்னு பேசிருக்கணும்ல. நீங்கள் தான் அதிமுக திமுக 2த்துக்குமே எதிரி தானே பண்ணீங்க. நீங்கள் முழுக்க டிவி கேக்கிட்ட சோஃபாவோ அல்லது தலைவாணியோ திண்டோ வாங்கிட்டு பேசுகிறீங்கன்றது அப்பட்டமாக மக்களுக்கு தெரியுது. அப்போ பேசும்பொழுது அதிமுக சைட்லேருந்து பேரம் பேசியிருக்குங்க, ராஜகண்ணப்பன் அங்கே போய் சேர்ந்தாருங்க. இதே மாதிரி அங்கேருந்து 2 பேர் வந்தது மாதிரி இங்கேருந்து ராஜகண்ணப்பன் போனாருங்க. ஏன்னா ராஜகண்ணப்பன் பெரிய கையுங்க, அவருடைய கம்யூனிட்டியில் ஒரு பெரிய நபராக பார்க்கப்படுறவருங்க. அங்கே நின்னாக்கா ராஜகண்ணப்பனை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க, அதனால் ராஜகண்ணப்பன் அவர்களை ஜெயலலிதா அவர்கள் விலை பேசி அவங்க இழுத்தாங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாயே வரமாட்டேங்குது ஷபீர் உங்களுக்கு. அங்கே மட்டும் நீங்கள் சலங்கையே கட்ட மாட்டேங்கிறீங்களே. இப்போ அது குதிரை பேரம்னாக்கா இது குதிரை பேரம் தானே. இதை விட இன்னொரு ஸ்பெஷலான ரைட்டு விசிற பாருங்க. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷன் ஒன்று நடக்குது
சட்டமன்ற எலெக்ஷன் 2011 எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க, நமக்கே தெரியும். அதில் ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்த தேமுதிக தனி சின்னத்தில் போட்டிடுறாங்க, முறை சின்னத்தில். அவங்க தான் எதிர்கட்சியாக வர்றாங்க. அப்போ டிஎம்கே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுத்தையுமே இழக்கிறாங்க. ஆளுங்கட்சி இழக்கிறாங்க, எதிர்கட்சியாகவுமே வரல அன்னைக்கு டிஎம்கே. அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்த விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக வந்தார். அப்போ தான் கூட கூட்டணி வைத்த தேமுதிக அவங்க எதிர்கட்சி வந்து உட்காடுறாங்க. அப்படி உட்காரும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னோட இருந்து அலையன்ஸாக இருந்து போட்டிட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்து உட்காந்து அந்த கட்சியிலேருந்தே 8 எம்எல்ஏக்களை தூக்குது இந்த அம்மா. எத்தனை எம்எல்ஏ? சில மாதங்களில் 8 எம்எல்ஏக்களை அப்படியே தூண்டில் போட்டு தூக்குனுச்சு. ஏம்மா, உங்கள் கூட கூட்டணி வச்ச கட்சி, உங்களை ஜெயிக்க வச்ச கட்சி, உங்கள் மூலியமாக அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாகவும் அவங்க எதிர்கட்சியாகவும் வந்தாக்கா இது நல்ல அலையன்ஸு, ரெண்டுமே சூப்பர் பார்ட்டி தானே பேர் வாங்கணும். அப்படி இருக்கும் பொழுது தாங்கிட்ட போட்டு கூட்டணி வச்சு போட்டி போட்டு அவங்க எதிர்கட்சியாக வரும் பொழுது கூண்டில் போட்டு யாராவது திரும்ப 8 பேர் சாதாரணவர் கிடையாது. அருண் பாண்டியன், நடிகர் அருண் பாண்டியன் அன்றைக்கி எம்எல்ஏ, தேமுதிக மூலியமாக எம்எல்ஏ ஆனவர். அவர் நேரடியாக அந்த அம்மா பேச்சுக்கிட்டு அதிமுக போய் சேர்ந்தாப்புல. அப்புறம் நம்ம மாஃபாய் பாண்டியராஜன் இருக்கார் பாருங்க, அந்த மாஃபாய் பாண்டியராஜன் அன்றைக்கி அங்கே அதே மாதிரி 8 பேர் தேமுதிகலேருந்து. அப்போ 8 பேர் போகும்போது சர்ச்சையாகுது, இவங்க எதிர்கட்சியாக இருக்கலாமா வேண்டாமனு பெரிய குழப்பங்களே ஏற்படுது சட்டமன்றத்தில். அந்த அளவுக்கு 8 பேரை தூக்கிட்டு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு தேமுதிக அந்த அம்மா, யாரும் ஜெயலலிதா அவர்கள். அப்போ இந்த 8 பேர் போனது குதிரை பேரம்னு யாருமே பேச மாட்டாங்க. ஷபீர் பேச மாட்டார், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேச மாட்டார், சவுக்கு சங்கர் பேச மாட்டாப்புல, இங்கே உள்ள பத்திரிகை ஊடகங்கள் எதுவும் பேசாது, பத்திரிகையாளர் வந்து உட்காடுறாங்களா அவங்க யாருமே இதை பேச மாட்டாங்க. ஸ்வீட் பாக்ஸ் மணி பேச மாட்டார், நியூஸ் தமிழ் 24/7 உள்ள யாரும் பேச மாட்டாங்க, நியூஸ் 7 உள்ளவங்க பேச மாட்டாங்க, நியூஸ் 18 நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலுமே புதிய தலைமுறை எந்த சேனலும் குதிரை பேரம்னு வரும்பொழுது ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி 8 பேரை தேமுதிக தூக்குனாங்களே அது குதிரை பேரம் இல்லையான்னு சொல்லி பேச மாட்டாங்க. 2006 இந்த அம்மா வந்து ராஜகணப்பனை தூக்குனாங்களே அது குதிரை பேரம் இல்லையான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இந்த 2 பேரும் வந்து குதிரை பேரம் கிடையாதுங்க, லாஜிக்காக அவங்க 163 சீட்டில் வச்சுருக்காங்க, எதுக்கு குதிரை பேரம் பேசணும்னு இந்த லாஜிக்கு யாருமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கனாக்கா தட் இஸ் சோஃபா மாடல். திமுக போட்டிட்டுன்னு பார்த்தோம்னாக்கா 128 இடங்களில் தான் போட்டிட்டுச்சு, மற்ற இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துச்சு. அப்போ திமுக போட்டிட்டு தனிப்பட்ட முறையில் 128 இடங்கள் மட்டும்தான், 128 இடத்துல போட்டிட்டு 96 சீட்டுகளை ஜெயிச்சிச்சு. அதுவே இப்போ நீங்கள் டிவிக்கே எடுத்துக்கங்க, 234 தொகுதியிலையும் போட்டிட்டாங்க. சரி, ஒரு தொகுதியில் ஒருத்தன் ஓடிவிட்டான், 233 வச்சுக்கோங்க. 233 தொகுதியில் போட்டிட்டு 107 தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் திமுக வெறும் 128 போட்டிட்டு 96 ஜெயிச்சிச்சு. நீங்கள் பர்சன்டேஜாக பார்க்க போனாக்கா டிவிகேனுடைய வின்னிங் பர்சன்டேஜ் வெறும் 45% தான். திமுகவுடைய 2006% எடுத்து பார்த்தோம்னாக்கா 75% வின்னிங் பர்சன்டேஜ். இப்போ இந்த பர்சன்டேஜ் வச்சு பேசுவாப்பிலையா? பேச மாட்டாப்புல. ஏன் பேச மாட்டாப்புலனாக்கா தட் இஸ் சோஃபா மாடல். இந்த மாதிரி சலங்கு கட்டி ஆடுகிற, வாயை வாடகைக்கு விடுகிற, நல்ல சோஃபா மாடலில் இந்த சோஃபாவில் குஷனில் நல்லா மெதுன்னு உட்காந்துட்டு பேசுகிற இந்த பத்திரிகையாளர் இருக்காங்கல்ல, இவங்க ஒருபோதும் அவங்க வாயிலேருந்து ஜெயலலிதா அவர்களுடைய பீரியடில் நடந்த கொடுமைகளை என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. தன்னை விட அழகாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரலேகா அவங்களுடைய மூஞ்சில் ஆசிட் அடித்தது யார் அப்படிங்கிறத பேசவே மாட்டாங்க. எம்ஜிஆர் காலம் பொற்காலம்னு பேசுவாங்க. எம்ஜிஆர் காலத்தில் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு கால போகிறாங்க, வன்னியர் 20க்கும் மேற்பட்ட வன்னியர்களை குருவி காக்காவை சுடுவது போல் துடிக்க சுட்டு கொன்றது அந்த அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கரங்களை. அந்த சிவந்த கரம் அள்ளி அள்ளி கொடுத்ததுனால வரல ராஜா, இந்த வன்னியர்களை சுட்டு கொள்ளும் பொழுது அந்த ரத்தம் பட்ட கை தான் சிவந்த கைகளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை ஒருத்தரும் பேச மாட்டாங்க. மீனவர்களை சுட்டு கொன்ற எம்ஜிஆருடைய ஆட்சி அப்படிங்கிறத ஒரு வயலும் பேச மாட்டாங்க. ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மற்றும் ஓபிசி சமூகத்தினுடைய ரிசர்வேஷனை அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறத கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டது எம்ஜிஆர் அப்படிங்கிறத ஒருபோதும் பேச மாட்டாங்க. எம்ஜிஆர் காலம் என்பது தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலம் அப்படிங்கிறத ஒரு வேலும் பேச மாட்டாங்க. போரூர் பக்கத்தில் உள்ள அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடத்தை அந்த யாருக்கு எழுதி கொடுத்தாரு, எதுக்கு எழுதி கொடுத்தாருங்கிறத ஒருபோதும் பேச மாட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள், கலைஞர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இந்த மாதிரியான நபர், அவர் அந்த மாதிரியான நபர். எம்ஜிஆர் ரொம்ப யோக்கியமானு கேட்குறேன். இல்லை, எம்ஜிஆர் ரொம்ப யோக்கியமா? போரூர் இடம் எதுக்காக எழுதி கொடுத்தாரு, யாருக்கு எழுதி கொடுத்தாரு, பேசுவோம் அதை பற்றி. இல்லை எம்ஜிஆருடைய சாதனைகளை அதில் பேச போனோம்னாக்கா உங்களுக்கு பக்கமாக வரும். எம்ஜிஆர் ஒரு நடிகை ஒருத்தவங்க, அவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க, அவங்க ஷூட்டிங் வந்து கொடைக்கானலே ஊட்டிலே நடக்குது. காலைல 7 மணின்னு நினைக்கிறேன். அந்த காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போது பார்த்தா ஹீரோயின் காணும். என்னென்னு பார்த்தோம்னாக்கா எம்ஜிஆர் வந்து தூக்கிட்டு போயிட்டார். காலைல 7 மணிக்கு தூக்கிட்டு போயிட்டார். ஹீரோயினை சின்ன பொண்ணு, அதனால் தூக்கிட்டு போயிட்டாரான்.
ஏங்க ஒரு நடிகை பேட்டி கொடுக்குறாங்க, அதை குட்டி பத்மினி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஜெயலலிதா ஜெய்சங்கர் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட போயிருக்காப்புல ஜெய்சங்கரை. பேசிக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ தப்பா? சரி அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாலும் ஜெயலலிதா அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு என்னப்பா? இல்லை உனக்கு என்னன்னு கேட்குறேன், எனக்கு புரியலையே இது. எம்ஜிஆர் அவர்கள் சாகும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் சொன்னதாக சொல்லுவாங்க, நான் வந்து உடன்கட்டை ஏற போகிறோம் அப்படிம்பாங்க. உடன்கட்டை யார் ஏறுவான்னு நமக்கு தெரியாது. அந்த கோட்பாடே தவறு அப்படிங்கிறது வேற, அது ஏற்கனவே நிப்பாட்டியாச்சு, பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து சட்டம் கொண்டு வச்சுன்னு வேற விஷயம். ஆனால் உடன்கட்டை யார் ஏறுவான்னு நமக்கு தெரியும். அப்போ எம்ஜிஆர் சித்தத்துக்கு ஜெயலலிதா உடன்கட்டை ஏன் ஏறணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க பேச மாட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையும் பேச போனாக்கா வா, எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுவோம் வா. அப்போ அது பொய்யாக இருக்கும் பட்சத்திலும் கூட அது உண்மைன்னு திரிச்சு மிஸ்லீட் பண்ணி, ரெண்டாவது அப்பட்டமான அவதூறை உண்மையை மறைச்சி பொய்களை மட்டுமே பேசுகிற அந்த வாய்கள் ஏன் நீங்கள் வந்து அதிமுகவிற்கு எதிராக அல்லது ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற வாழ்க்கையில் அவங்க ஆட்சியில் நடந்த கொலைகளை குற்றங்களை உண்மையை கூட பேச மாட்டேங்கிறீங்களே? திமுக ஆட்சியில் நடக்காததான் நடந்ததாக அவதூறுகளையும் பொய்களையும் வாரி இறக்கிறீங்க. அதிமுக ஆட்சியில் நடந்த அவதூறு, அவங்க ஆட்சியில் நடந்த கொடுமைகளை உண்மையை கூட பேச முடியும், வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. மதமும் மத மாற்றமும் சொல்லிட்டு புத்தகம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் PhD வாங்கினது அதில் தான். அப்போ எழுச்சி தமிழருடைய அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக மக்கள் இஸ்லாத்துக்கு தழுவுறாங்க. ஏன்னாக்கா அவ்வளவு ஜாதி கொடுமைகள். அந்த அரசு கண்டுக்கல, நடவடிக்கை எடுக்கல, அந்த கூக்குரலை காது கொடுத்து கேட்கல. அப்போ உள்ள மினிஸ்டரோ முதலமைச்சரோ யாருமே அந்த பக்கம் போகலை. கடுப்பான அந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக மாசாக அவங்க மாறினாங்க. மாஸ் கன்வென்ஷனாக மீனாட்சிபுரம் நடந்துச்சு. அதை தான் PhD பண்ணி அவர் PhD பட்டமே வேணாம். அதில் தான் தலைவர் வந்து டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. மதமும் மதமாற்றம் புத்தகத்தை வாங்கி படிங்க, ஆனால் எங்கேயும் கிடைக்காது. நானே எங்கேயும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கடையில் வந்து சுற்றி முத்திலும் போய்ட்டு ஒரு தலைவர்கிட்டே கேட்டு அவர்கிட்டே இல்லைன்ட்டார். அப்புறம் ஒரு கடையில் பார்த்தா ஒரு 3 காப்பி இருந்தது, அப்படியே தூக்கி வச்சுட்டேன். என்கிட்ட அப்படியே பத்திரமா இருக்குது. பத்திரமா என்ன படிக்க முடியல, நான் படிச்சுட்டேன். அதை இன்னும் 2 புத்தகம் இருக்கட்டும் சேஃப்டிக்கான்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் எங்கேயாவது தேடி பாருங்கள், கிடச்சிச்சுனாங்க எத்தனை காப்பி இருந்தாலும் போட்டு தயவு செஞ்சு வாங்கி வச்சுருங்க. அப்போ இதையெல்லாம் பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. ஆனால் திமுக செய்யாததை சொல்லாததை செஞ்சாங்க சொன்னாங்க அப்படின்னு. அப்போ இந்த வாய்கள்லாம் ஏன் இவ்வளோ பொய்ய பரப்பணும்? ஷபீர் இன்னைக்கு பேசும்பொழுது அடுத்த 1 ஹவரில் அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆன 1 ஹவரில் அவர் பேசுகிறது பொய், அதில் என்ன உண்மை இருக்குது, அதில் குதிரை பேரம் நடக்கலை அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஷபீர் அகமதுக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முகம் இருக்குது. இப்போ எக்ஸ்போஸ் ஆனாக்கா அப்போ ஷபீருக்கு அப்போ ஒருவேளை ஒன்றுமே தெரியலையா? 2006 நடந்த எலெக்ஷனை பற்றி ஒன்றுமே தெரியலையா அவருக்கு? அப்போ எப்படி எதுவுமே தெரியாத ஷபீர் வந்து எப்படி பத்திரிகையாளர்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க, அல்லது எப்படி பத்திரிகையாளர்ன்ற பேரை போட்டு அவர் போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிடுவாருங்கிறது கூட தெரியாது அவருக்கு? கண்டிப்பாக தெரியும். அப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, 2006 நடந்த எலெக்ஷனை பற்றி ஒரு புரிதலும் இல்லாமல் ஷபீர் அகமது அங்கே பேசியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை மறைச்சிக்கிட்டு பொய்யை மட்டுமே அல்லது மிஸ்லீட் பண்ணி மட்டுமே ஷபீர் அகமது பேசியிருக்கணும். அப்போ ஒன்றுமே தெரியாமல் பேசிட்டாருங்க அவர் பொய் பேச மாட்டாருங்க, இது தெரியாமல் பேசிட்டாருனாக்கா அப்போ அவர் ஒன்றுமே தெரில, இது ஜீரோன்னு அர்த்தம். அப்போ ஒரு பத்திரிகையாளர் கிடையாது. இல்லைங்கெல்லாம் தெரியுங்க, அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுனாங்க, பொய் பேசியிருக்காப்புல. எதுக்கு பொய் பேசணும்? இப்போ மக்கள் வந்து காரி துப்புவாங்க பார்க்கும் பொழுது. அவங்க பார்க்கும்பொழுது ஒரு டிசைன்டாக அப்படி இருந்தால் கூட பத்திரிகையாளர்னு ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கிறல, அதுக்குள்ள எக்ஸ்போஸ் ஆனவங்களே ஓகே ஒரு டிசைனிங் தான் போல் இருக்குது, அங்கே ரீல்ஸ் அமைச்சர் மாதிரி ஒரு டிசைன் பத்திரிகையாளர் போல் இருக்குது, அதனால் இவருக்கு ஒன்றும் தெரியல. அப்போ ஒரு காசு வாங்கிட்டு புழுகிறாப்புனாக்கா 4 பேர் பார்க்கும்பொழுது கூச்சமாக இருக்கும்ல. எப்போ இவ்வளோ பொய் பேசிட்டோம் காசு வாங்கிட்டு அப்படின்னாங்க 4 பேர் பார்க்கும்போது நமக்கே கூச்சமாக இருக்கும். ஆகா இவன் என்ன பரவாயில்ல நம்ம பார்ப்பான், அப்போ நம்மளை வந்து ஏதோ ஒரு முட்டாள் மாதிரி பார்ப்பான், அல்லது காசு வாங்கிட்டு பேசுறதுங்கிறத நம்ம அப்பட்டமாக செய்கிறோமே, இதை வந்து பத்திரிக்கையாளர் நம்ம பார்க்க மாட்டானே. அப்படி இல்லைனாக்கா எல்லாம் தொடச்சி போட்டு காசுக்காக போகிறது அப்படின்னாக்கா எல்லோரும் எப்படி பார்ப்பேன்? என்னன்னாக்கா என்னுடைய இமேஜை நான் என்னுடைய உண்மைத்தன்மையை விற்கிறேன்னாக்கா அதுக்கு தகுந்த நீதி அங்கே கிடச்சிருக்கணும். நீதி இல்லை நிதியாது, நிதி, அந்த நிதியை அங்கே கிடச்சிருக்கணும். அப்போ நிதி வாங்கிக்கிட்டு பேசினாரா அல்லது நீதியை அங்கே போஸ்ட்டு பேசினாப்லே அப்படிங்கிறத ஷபீர் அகமதுகள் தான் சொல்லணும். அப்போ இந்த மாதிரி நபரில் பத்திரிகையாளர் பாருங்க, ஆனால் உண்மையை பேசி மக்களுக்காக களத்தில் போராடுற கரிகாலனை பத்திரிகையாளர் இல்லைன்றுவாங்க. அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து ஷபீர் அகமதுடைய அந்த மாஃபியா கும்பலை வந்து அன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி பத்திரிகையாளர் மன்றத்திலேருந்து கரிகாலனை தூக்குனாங்க. நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், யாராவது நீங்கள் என்ன கட்சியாகனாலும் இருங்க, கரிகாலன் சமூகத்துக்கு எதிராக பேசின வீடியோ என்ன சொல்லுங்கள், சமூகத்துக்கு எதிராக பண்ண விஷயம் என்ன சொல்லுங்கள். அப்போ இவன் பத்திரிகையாளர் இல்லை, ஆனால் சமூகத்துக்கு எதிராக, தமிழ் சமூகத்துக்கு எதிராக, தமிழ் மண்ணுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய, உண்மையை மறைத்து பேசக்கூடிய, மிஸ்லீட் பண்ணக்கூடிய, இந்த மாதிரி வாயை வாடகை விட்டு பேசக்கூடிய ஷபீர் அகமதுலாம் ஒரு பத்திரிகையாளரா? சவுக்கு சங்கர்லாம் ஒரு பத்திரிகையாளரா?
சவுக்கு சங்கர் கேஸ் போட்டோன்னே 4 பேர் நிற்கிறாங்க. யாருனாக்கா நம்ம ஸ்வீட் பாக்ஸ் மணி, எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறது, இந்த சாம்சங் ஃபோன் வாங்குறது, சோஃபா வாங்குறது, மெத்தை வாங்குறது, கட்லு வாங்குறது, திண்டு வாங்குறதெல்லாம் போயிட்டு சவுக்கு சங்கர் எங்களுக்கு பத்திரிகையாளர் கருத்து சுதந்திரம் நெறிப்படுது, கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறாங்க, அவதூறு பேசுனா வழக்கு போட தான் செய்வாங்க. கோர்ட்டில் போய்ட்டு நான் பேசுகிறது அவதூறு இல்லைங்கன்னு பேசிட்டு வர வேண்டியதான். என்னக்கா இந்த நம்ம இவர் முக்தாரை வந்து தூக்கி மிரட்டினாங்களே காவல்துறை, இந்த நக்கீரன் கூட செய்தியாக போட்டிருந்தாங்க. முக்தாரை வந்து தனியாக தூக்கி மிரட்டிருக்காங்க. இருட்டில் வீட்டில் ஃபேமிலியோடு போகும்பொழுது காரில் தனியாக தூக்கி ஒரு இருட்டில் வச்சு அவரை மிரட்டிருக்காங்க. இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வீடியோ போடுன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. லிட்டரலான மிரட்டிட்டு அவங்க வந்த காரில் அவங்க ஃபேமிலியை திரும்ப ஒரு டிரைவர் போட்டு அனுப்பிச்சிட்டு அவரை மிரட்டினதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கொண்டாந்து விட்டுருக்காங்க மஃப்டியில். இப்போ மஃப்டியில் வந்தாக்கா நம்ம என்ன நம்பி அவங்கள்ட்ட பேசுறது? சொன்னா காலில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர போகிறாப்புல, அவர் என்ன சமூக விரோதியா? அவர் இல்லை பேசுகிறாப்புல, ஆஃபீஸ் தெரியும், அங்கே இத்தனை மணிக்கு வாங்கினாக்கா ஸ்டேஷனுக்கு வர போகிறாப்புல, எதுக்கு தனியாக கொண்டு போய் மிரட்டிட்டு எதுக்கு வீட்டில் கொண்டு போய் போலீஸ் ஜீப்பில் கொண்டு போய் எதுக்கு இறக்கணும் வீட்டில் அத்தனை மிட் நைட்டுக்கு மேலே? அப்போ இவங்கெல்லாம் வந்து அவர் பேசினதில் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், தவறான வார்த்தைகள் கூட இருக்கலாம். ஒருவேளை சட்டத்துக்கு புறம்பானாக்கா கேஸ் போடுங்க, போட்டு அவர் நோட்டீஸ் அனுப்புங்க, வருவாப்புல. அது என்ன ஆளை தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் பேசுறது? அப்போ இதெல்லாம் வந்து முன்னாடி நடக்கவே இல்லை. அவங்க வழக்கு தான் போடுறாங்க. திமுக ஆட்சியில் அவதூறு பரப்புறாங்க, யார் மேலே அவதூறு பரப்புனாங்களோ அவங்க வழக்கு போடுறாங்க. கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுது. முக்தாரை தூக்குனாங்களே, ஒருத்தருமே வரல. ஏன் ஒருத்தருமே வரல? ஒருவேளை முக்தார் வந்து டிவிகேவுக்கு ஆதரவாக அல்லது இந்த மாதிரி வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துருந்தாருனாக்கா இன்றைக்கி இந்த டீமில் இறங்கி கருத்து சுதந்திரத்துக்கு பாதிப்பு வருது, இவரை நீங்கள் இது பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களா, இதுவே திமுக ஆட்சியாக இருந்து திமுக இந்த வேலையை பண்ணுதுனாக்கா இறங்கியிருப்பாங்க. பண்ணுறது டிவிக்கேல, அதனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் சோஃபா மாடல்.